ஸ்ரீ லக்ஷ்மி சதகம் ஸ்லோகம் 25. ஆத்யாவதார சோபாம் அங்கீ குர்பான சாத்மநாதஸ்ய நிருபம சுஷமம் கோவா சக்ஷுஸ்தவ தேவி தக்ஷிணஸ்தோத்தும். ஆத்யாவதார சோபா அங்கீ குர்பான சாத்மநாதஸ்ய நிருபம சுஷமம் கோவா சக்ஷுஸ்தவ தேவி தக்ஷிணஸ்தோத்தும். உன்னுடைய கண்களின் வடிவழகை மகாவிஷ்ணுவின் பிரதம அவதாரமான மத்ஸ்யாவதாரத்துடன் ஒப்பிடுகின்றார். லக்ஷ்மி தேவியின் வலது கண்ணின் வடிவம் மற்றும் அதனுடைய அசைவு மிக அழகான மீனை போல காட்சியளிக்கிறதா. தேவியின் அந்த கண்ணழகானது அவளுடைய கணவனாகிய விஷ்ணுவின் முதல் அவதாரத்தின் தெய்வீக அழகை அப்படியே தன்னுள் அடக்கி வைத்திருப்பதாக கவிஞர் கூறுகின்றார். அப்படிப்பட்ட ஒப்பிட முடியாத பேரழகை வர்ணித்து போற்ற யாரால் தான் இயலும்? மிகச்சிறந்த கவிஞராலும் முழுமையாக வர்ணிக்க இயலாது. இதில் தக்ஷிண என்கின்ற வார்த்தை இரண்டு அர்த்தங்களில் வருகின்றது. தக்ஷிண என்பது வலது கண்ணை குறிக்கும். அதே சமயம் கவிஞரை குறிப்பிடும் போது சாமர்த்தியசாலி, திறமைசாலி என்ற அர்த்தத்தை கொடுக்கும். ஆகவே உன்னுடைய வலது கண்ணின் முழுமையாக சிறப்பை பாடுவதற்கு உலகத்தில் எவ்வளவு பெரிய தக்ஷிணனாக இருந்தாலும் அவனால் இயலாது என்பதே இந்த ஸ்லோகத்தின் உன்னதமான கருத்தாக விளங்குகிறது. ஆத்யாவதார சோபாம் ஆத்யாவதார சோபாம் அங்கீ குர்பான சாத்மநாதஸ்ய அங்கீ குர்பான சாத்மநாதஸ்ய நிருபம சுஷமம் கோவா நிருபம சுஷமம் கோவா சக்ஷுஸ்தவ தேவி தக்ஷிணஸ்தோத்தும் சக்ஷுஸ்தவ தேவி தக்ஷிணஸ்தோத்தும். ஆத்யாவதார சோபாம் அங்கீ குர்பான சாத்மநாதஸ்ய நிருபம சுஷமம் கோவா சக்ஷுஸ்தவ தேவி தக்ஷிணஸ்தோத்தும். தாயார் திருவடிகளே சரணம்.